வணக்கங்க. வெல்கம் டு வீடு சமையல் சேனல். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்கூல் எல்லாம் ரீஓப்பன் டைம் வந்துருச்சு. நீ ஒவ்வொன்றா ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். முதல்ல வந்துட்டு பேக் எல்லாம் துவைச்சி போட்டுடலான்னு சொல்லிட்டு துவைச்சி போட்டுட்டேன். பேக்கு, லஞ்ச் பேக்கு எல்லாத்தையும் துவைச்சி போட்டுட்டு இந்த டைம் புது பேக் வாங்கலை, போன வருஷம் தான் வாங்கினோம். அதனால் வந்து எங்கள் பையனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். என் பையனும் ஊர்லேருந்து வந்துட்டு எங்கள் மாமனாரும் வந்துட்டு யூனிஃபார்மெல்லாம் தைச்சிட்டு வந்துட்டார். இந்த வருஷம் என் பையன் 6th போகிறான். அதனால் வந்து சாருக்கு வந்து பேண்ட்டு, லாஸ்ட் இயர் வந்து ட்ரௌசர் தான் போட்டிருந்தது. அந்த டைம் பேண்ட்டுங்கிறங்காட்டி ஒரே குஷி ஆயிடுச்சு. வெளியே வந்து கிளம்பியிருந்தேன் ஈவினிங் போல். சரி மழை வந்துட்டு வராதுன்னு நினச்சிட்டு கிளம்பணும். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், மாமனார்கிட்ட ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு கொடுத்து அனுப்பணும், எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டோம். பயங்கர மழை பிடிச்சிது. அப்புறம் இன்னும் போய் கடைக்கு போகிறது, மழை கொஞ்சம் கம்மியான போகிறோம். அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். மறுநாள் காலையில் தான் எழுந்திரிச்சு கடைக்கெல்லாம் போயிருந்தோம். காலையில் கடைக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வர வழியில் நொங்கு விற்றுட்டு இருந்தாங்க. பயங்கரமாக வெயில் அடித்த டைம்லாம் நொங்கே கிடைக்கல. இந்த டைம் நொங்கு கிடச்சிது. சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தோடனே எல்லோரும் சாப்பிட்டது போக அந்த தோலெல்லாம் உரித்து வைக்க சொல்லி தான் சாப்பிட சொல்லியிருந்தேன். இந்த தோல் வந்து ரொம்ப நல்லது, ஃபேஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது, ட்ரைனஸே வராது. நான் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்காக இந்த தோலெல்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். ரெடி பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது சண்டே எடுத்த வீடியோ தான். மட்டன் தலைக்கறி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். தலைக்கறி ஒரு சிலருக்கு சுத்தமாக பிடிக்காது. செய்கிற விதத்தில் செஞ்சால் தலைக்கறி ஸ்மெல்லே வராது. உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணுன்னா அது நல்லா உருண்டையாக வந்துடும். அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், சோம்பு, 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே ஒரு தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மசாலாவை வந்து தலைக்கறி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான தலைக்கறி குழம்பு ரெடி. நான் வந்து தலைக்கறியை தனியாக எடுத்து அதை தனியாக வறுவல் பண்ணியிருந்தேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. இதை அறுத்து போட்டு வதக்கக்கூடாது, புழிஞ்சு விட்டு செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு தக்காளி நல்லா புழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குழம்பு கரைச்ச மசாலாவே கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த மசாலாவை இது கூட சேர்த்துட்டு தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம தலைக்கறியை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான தலைக்கறி வறுவல் ரெடி. நான் இந்த வறுவல் கூடயே வந்து வேக வச்ச முட்டையும் இதில் சேர்த்திக்கிட்டேன். அந்த மசாலாவும் அந்த முட்டையில் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு தலைக்கறி சுத்தமாக பிடிக்காது, ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செய்கிற விதத்தில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்க இந்த மாதிரி தலைக்கறி வறுவல் செஞ்சு சாப்பிட்டா நல்ல பால் ஊறும். எங்கள் மாமியார் அடிக்கடி எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தலைக்கறி வறுவல் செஞ்சுட்டு இது கூட ஒரு மூளை கொடுப்பாங்க. அந்த மூளை ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மூளை வறுவல் ரொம்ப ஈஸி. வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், சின்ன வெங்காயம், கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிங்கனாலே சூப்பராக வெந்து வந்துடும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். என் பையனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவான். லஞ்செல்லாம் நல்லா ஹெவியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடாம எப்படி, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கி எல்லோரும் சாப்பிட்டாச்சு. நான், எங்கள் வீட்டுக்கார், என் பையன், என் மாமனார் மாமியார் எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் வாங்கி சாப்பிட்டாச்சு. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன், பெருங்காயத்தை இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்க மறுபடியும் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். கட்டி பெருங்காயம்னு கடைகள் எல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா காய வச்சுக்கோங்க. சிசர்லேயும் கட் பண்ணலாம், கையில் இழுத்தாலே ஜவ்வு மாதிரி வரும். அதை சின்ன சின்னதாக பிச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காயணும். வெயிலில் நல்லா காஞ்ச உடனே நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஆயில் சேர்த்தாமல் வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா லைட்டாக பால் மாதிரி உருண்டு வரும் வெள்ளை கலரில். அது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டே இருக்கணும். நல்லா ஃபுல்லாக வறுத்து எடுத்த உடனே அது ஃபுல்லாக ஒயிட் கலரில் மாறிடும். இப்போ லைட்டாக மாறுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஒயிட் கலரில் மாறிடும். மாறினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு அதை வந்து நல்லா கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கில் போட்டிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லும் பெருங்காயம் ஸ்மெல்லும் சேர்ந்து வேறு ஃப்ளேவர் கொடுத்துரும். கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது ஒன்று ஒன்றா எடுத்து அதை தட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொத்தமாகவே பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே, ஒன்றொன்னா எடுத்து தட்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.